இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கைவிட நினைக்கிற அந்த இடத்துல தான் நான் அற்புதத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கறாரு. ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன செடிய ஆசையா நட்டு வச்சாங்க. தினமும் காலையில அதுக்கு தண்ணி ஊத்துவாங்க. ஒரு வாரமாச்சு 2 வாரமாச்சு ஒரு சின்ன துளிர் கூட வரல. சரி இது வளராது வீணா போச்சுன்னு நினைச்சு அந்த செடியை தூக்கி போட போனாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா மண்ணை பொளந்துகிட்டு ஒரு சின்ன பச்சை இலை வெளியே வந்திருந்துச்சு. வெளியில ஒன்னும் தெரியலன்னாலும் மண்ணுக்குள்ள அந்த விதை வளர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு. உங்களுக்கும் இப்படி தோணி இருக்கும் இல்லையா? இத்தனை நாளா நான் ஜெபம் பண்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு நீங்க கலங்கலாம். அன்பானவர்களே, நீங்க சோர்ந்து போய் விட்டு கொடுக்க நினைக்கிற அந்த நிமிஷத்துல தான் தேவன் உங்களுக்கான அற்புதத்தை தயார் செஞ்சுகிட்டு இருக்காரு. நீங்க விட்ட கண்ணீரும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு ஜெபமும் தேவனுக்கு முன்னாடி கண்டிப்பா வீணாகல. இதத்தான் வேதாகமத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உறுதியாயிருந்து கர்த்தருடைய வேலையில் எப்பொழுதும் ஈடுபட்டிருங்கள், உங்கள் உழைப்பு கர்த்தருக்குள் வீணாயிராதுன்னு சொல்லி இருக்கு. அதாவது நீங்க பாக்குறப்போ ஒன்னும் நடக்காத மாதிரி தெரியலாம், ஆனா தேவன் நீங்க காணாத இடத்துல உங்களுக்காக பெரிய வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. அதனால இனிமே என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. இன்னும் ஒரு முறை ஜெபிங்க, இன்னும் ஒரு முறை தேவனை முழுசா நம்புங்க. அந்த அடுத்த முயற்சி இல்ல, அந்த அடுத்த ஜெபம் உங்க வாழ்க்கையே முழுசா மாத்த போகுது. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. சோர்ந்து கைவிட நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய பலனை தாருங்கள். எங்களுடைய எந்த ஜெபமும் எந்த உழைப்பும் உமக்குள் வீணாகாது என்ற விசுவாசத்தை அதிகரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.